கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். திருப்பூரில் தாவேக தலைவர் விஜய் சற்று நேரத்தில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்காக கோவை சென்றிருக்கும் அவர் பரப்புரை வாகனத்தில் திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். வழியெங்கும் தொண்டர்கள் திரண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்கலாம். திருப்பூரில் தாவேக தலைவர் விஜய் இன்று பரப்புரை மேற்கொள்ளார். கோவையிலிருந்து சாலை மார்க்கமாக அவர் திருப்பூர் செல்கிறார். வழியெங்கும் தொண்டர்கள் அவருடைய பரப்புரை வாகனத்தை சூழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்கிறோம். வழியெங்கும் தொண்டர்களுக்கு கை அசைத்தவாறு அவர் திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். கோவையிலிருந்து திருப்பூர் சென்று கொண்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். திருப்பூரில் இன்று அவர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக கோவை சென்றிருக்கும் தாவேக தலைவர் விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருப்பூர் செல்கிறார். பரப்புரை வாகனத்தில் அவர் செல்ல அவரை சூழ்ந்து கொண்டு அவரது தொண்டர்கள் வருகிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொண்டர்களுக்கு கை அசைத்தவாறு பரப்புரை வாகனத்தின் மூலமாக திருப்பூர் சென்று கொண்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரவீன். கோவையிலிருந்து சாலை மார்க்கமாக திருப்பூர் செல்கிறார் தாவேக தலைவர் விஜய். அவரை வழியெங்கும் தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டு அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இன்னும் எவ்வளவு நேரத்தில் அவர் திருப்பூர் சென்றடைவார்? சரியாக எத்தனை மணிக்கு அவர் திருப்பூரில் பேச இருக்கிறார்? சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு இடங்களில் நேரடியாக சென்று சாலை வளம் மற்றும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று திருப்பூர் பெருமாநல்லூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக தனி விமானம் மூலம் கோவை விமான நிலையம் வந்தடைந்திருந்தார். கோவை விமான நிலையத்தில் இதற்கு முன்பு வந்திருந்த போதே பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்திருந்ததன் காரணமாக விமான நிலையத்திற்கு முன்பாக, அதாவது இணைப்பு சாலையாக இருக்கக்கூடிய அவினாசி சாலை என்ட்ரன்ஸ் பகுதியிலேயே அனைவரும் காலையிலிருந்து விமான நிலையத்திற்கு உள்ளே அதிக அளவில் மக்கள் கூடாத வகையில் ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். அதாவது அவருக்கான இன்றைய அனுமதி பெருமாநல்லூர் பகுதியில், அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி பேருந்து நிலையம் மற்றும் பெருமாநல்லூர் பகுதிகளில் சாலை வளம் மேற்கொள்வதற்கான அனுமதியானது வழங்கப்பட்டிருந்த நிலையில் கோவையில் போக்குவரத்து நெரிசல் போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே காவல்துறையினர் அங்கு அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தனர். இருப்பினும் இன்று விடுமுறை நாள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் காரணமாக விஜய் வருவதை அறிந்து கொண்ட தொண்டர்கள் பலரும் அவினாசி சாலையில், அதாவது விமான நிலையத்திற்கு இணைப்பு சாலையாக இருக்கக்கூடிய அந்த அவினாசி சாலை மற்றும் விமான நிலைய சந்திப்பிலேயே அதிக அளவில் தொண்டர்கள் குவிய தொடங்கினர். அதாவது காலப்பட்டி மார்க்கமாக செல்லக்கூடிய அந்த ஒரு 4 முனை சாலையிலேயுமே அதிக அளவில் தொண்டர்கள் குவிய தொடங்கினர். விமான நிலையத்திலிருந்து வெளியே வரும்போது அந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி நிற்காத விஜய் அதிக அளவில் தொண்டர்கள் குவிந்திருந்ததன் காரணமாக அவர்களுக்கு ஒரு கெஸ்டராக இருப்பதை தெரியப்படுத்துவதற்காக அவர் வாகனத்தில் ஏறி அங்கிருந்தே சாலை வளம் மேற்கொண்டவாறே தற்போது வந்து கொண்டிருக்கிறார். வழக்கமாக கோவையிலிருந்து திருப்பூர் வந்தடைவதற்கு அதிகபட்சம் 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல், அதாவது கான்வாயில் உள்ள வாகனங்களில் வரும்போது சற்று முன்கூட்டியே 1 மணி நேரத்தில் வந்துவிட முடியும் என்கின்ற ஒரு சூழலில் அதிகப்படியான தொண்டர்கள் குவிந்து கொண்டதன் காரணமாக கோவை விமான நிலைய பகுதியிலிருந்து அந்த தனியார் மருத்துவமனை ஒன்று இருக்கும், அங்கு வரக்கூடிய அந்த ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளேயே நடப்பதற்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திலிருந்து 40 நிமிடங்கள் வரை ஆகிறது. தற்போது அங்க ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் போக்குவரத்தை நிறுத்தி பெரிய அளவில் நெரிசல் ஏற்படாத வகையில் தற்போது திருப்பூரை நோக்கி விஜய் வந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதிக்கு பெருமாநல்லூர் பகுதிக்கு மாலை 4 மணி அளவில் வந்து சேர்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போது
2 மணி ஆகி இருக்கிறது. இந்த இடத்திற்கு வருவதற்கு கிட்டத்தட்ட அதாவது அவினாசி பேருந்து நிலையத்தை அடைவதற்கு அதிகபட்சம் 3 மணிக்குள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு அவினாசி பேருந்து நிலைய பகுதிகளிலுமே தற்போது அதிக அளவில் தொண்டர்கள் குவிய தொடங்கி கொண்டிருக்கிறார்கள். காலை 10 மணி முதலே அதிக அளவில் தொண்டர்கள் குவிந்த ஒரு சூழலில் தடுப்புகள் அமைத்தும் விஜய் வரக்கூடிய அந்த வழி மார்க்கம் எங்கிலும் அதிக அளவில் கயிறுகள் அமைத்தும் இரும்பு தடுப்புகள் அமைத்தும் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். தற்போது அவினாசி பேருந்து நிலையத்திலுமேயே கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தற்போதே குவிந்திருக்கின்றனர். விஜய் வரக்கூடிய ஒரு சூழலில் அவரை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்களும் அதிக அளவில் இங்கு கூடக்கூடிய ஒரு சூழலில் தற்போது இங்கிருக்கக்கூடிய காவல்துறையினரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். கார்த்திகா, கோவையிலிருந்து திருப்பூருக்கு சாலை மார்க்கமாக தாவேக தலைவர் செல்லக்கூடிய நிலையில் கோவையிலிருந்தே சாலை வலம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் கோவை விமான நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவு கடக்கவே 30லிருந்து 40 நிமிடங்கள் ஆகியிருக்கிறது என்ற செய்தியை சொல்லியிருக்கிறீர்கள். மாலை 4 மணி அளவில் திருப்பூரில் அவர் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன். மீண்டும் பேசலாம். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.